வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவு டு பெர்ஃபார்ம் அன் இன்டராக்டிவ் 3D ஸ்கேட்டர் பிளாட் கிராபிக்ஸ் யூசிங் த ஆர்ட் சாஃப்ட்வேர். ஸோ நம்ம எப்படி வந்து 3D ஸ்கேட்டர் பிளாட் கிரியேட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கேட்டர் 3D அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இதுல வந்து ஆர்ஜிஎல்ங்கிற பேக்கேஜ்ல இது வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து ஆர்ஜிஎல்ங்கிற பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால், ஸோ காருங்கிற பேக்கேஜ் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆர்ஜிஎல்ங்கிற பேக்கேஜை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஆர்ஜிஎல்ங்கிறது 3D விசுவலைசேஷன் யூசிங் ஓப்பன் ஜிஎம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஐரஸ் டேட்டா செட் எடுத்திருக்கோம். ஸோ நான் வந்து லைப்ரரி கார் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லைப்ரரியை வந்து யூஸ் பண்றேன். ஸோ டேட்டா ஐரஸ், ஹெட் ஐரஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்க ஒரு ஃபியூ லைன்ஸ் நம்மளுக்கு காட்டும். இப்போ பாருங்க, சிபால் லென்த், சிபால் வித், பேட்டல் லென்த், பேட்டல் வித், ஸ்பேசியஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு வேரியபிளா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த சிபால் லென்த் வந்து அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்றதுனால ஒரு வேரியபிள்ல நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ சிபால் லென்த், சிபால் வித், பேட்டல் லென்த்ங்கிறத நம்ம ஷார்ட்டா நம்ம ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். இந்த ஐரஸ் டேட்டா செட் என்ன இருக்குன்னா, இட் gives the measurement of the variable cpol length and width, pattern length and width respectively for 50 plots from each of 3 spaces of the iris. The spaces are iris centosa, versicolor and virginica. ஓகேவா? ஸோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஸ்கேட்டர் 3D நம்ம வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸ்கேட்டர் 3D ஃபங்க்ஷன்ல வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபார்முலா டேட்டா. ஃபார்முலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, a model formula of form y tilde operator x plus z. So இங்க x, y, z are respectively the coordinates of the points to be plotted. The arguments y and z can be optional depending on the structure of x. So நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், y and z நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்க கொடுக்க போறது ஃபார்முலா டேட்டா. டேட்டாங்கிறது நம்ம டேட்டா சோர்சஸ், அதாவது டேட்டா செட். ஸோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், 3D ஒரு ரிகர்சர் பிளான் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து இதை அப்படியே ரன் பண்ணுங்க. வந்துருச்சா? ஸோ இதை பாருங்க, இதை வந்து மேனுவலா நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, நான் வந்து ஜூம் பண்றேன், ஜூம் அவுட் பண்றேன். இதுலயே வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து மவுஸை மூவ் பண்ணும் போது என்ன ஆகுது, ரொட்டேஷன் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்க மேனுவலா நீங்க வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். holding down on the mouse or touchpad. It can also be zoomed using the scroll wheel or mouse or pressing the control plus using the touchpad on the PC. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, change the point colors and remove the regression surface. சர்ஃபேஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போறோம். அதே மாதிரி பாயிண்ட் கலர்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். என்ன கலர்ஸ் அப்படின்னு பாருங்க. இப்ப நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்னா, அதே தான் கொடுத்துருக்கோம் இசர்ட். அதுக்கப்புறம் பாயிண்ட் கலர் வந்து ப்ளூ கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ சர்ஃபேஸ் நம்ம வந்து இங்க கொடுக்கல, அதனால நம்மளுக்கு வந்து சர்ஃபேஸ் வந்தது. ஸோ அதை ஆட்டோமேட்டிக்கா ட்ரூன்னு எடுத்துக்கிட்டு, ஆனா நம்ம இங்க வந்து சர்ஃபேஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு பர்டிகுலரா கொடுத்துருக்கோம். ஸோ அதனால என்ன ஆகாது, நம்மளுக்கு சர்ஃபேஸ் வராது. ஸோ நம்ம அதை பார்ப்போம். ஓகேவா? நம்மளுக்கு சர்ஃபேஸ் வரல, ப்ளூ கலர் மட்டும் தான் வந்திருக்கு. ஜூம் பண்ணி காமிக்கிறேன்னா, ரொட்டேஷன். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பிளாட் த பாயிண்ட்ஸ் பை குரூப்ஸ். ஸோ குரூப்ஸா எப்படி நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாருங்க, குரூப்ஸ் மட்டும் தான் சேர்ப்போம், ஒண்ணா தான் நம்ம சேர்த்துட்டு இருக்கோம். இப்ப இது அப்படியே இருக்கட்டும். நான் இங்க பாருங்க, ஸ்கேட்டர் 3Dல எக்ஸ் ஈக்குவல் டு சிபால் லென்த், ஒய் அதே தான் சேம் தான் இருக்கு. இங்க குரூப்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். சர்ஃபேஸ் வந்து ஃபால்ஸ் அந்த அதை எடுத்திருக்கோம். குரூப்ஸ்ல வந்து ஐரஸ் டாலர் ஸ்பேஸ் சப்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம்.
சோ இத பாருங்க எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், குரூப் பண்ணிருக்கோம். பாருங்க மேக்ஸிமைஸ் பண்ணிருக்கேன். ரொட்டேட் பண்றேன். சோ நம்மளுக்கு வந்து குரூப்ஸா அந்தந்த வெர்டிகுலா இருக்கு, வெர்ஜினிகா இருக்கு, அடுத்து சென்டோசா இருக்கு. சோ நம்ம குரூப் பண்ணிருக்கோம். இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ரிமூவ் த சர்ஃபேசஸ். எப்படி ரிமூவ் பண்றது? சோ நம்ம என்ன பண்ணுவோம், கிரிட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆயிடும், நம்மளுக்கு அந்த சர்ஃபேஸ் வந்து காணா போயிடும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அதே தான் கொடுத்துருக்கோம். குரூப்ஸ் வந்து ஸ்பேசியஸ் கொடுத்துருக்கோம், கிரிட் வந்து ஃபால்ஸும் கொடுத்துருக்கோம். சோ இப்ப நான் ரன் பண்றேன். இப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது, கிரிட் வந்து இல்லாம வருது. சோ இந்த கிரிட்லயே வந்து you can display the surfaces can be changed using the argument fit. Possible values for fit are linear, quadratic, smooth and additive. இந்த 4 ஃபங்க்ஷன் இருக்கு இதுல. சரி ஃபர்ஸ்ட் குவாட்ரிக்கே கொடுத்துருவோம். ஸோ ஆல்ரெடி இதுல இருக்கு குவாட்ரிக், நம்ம அதை கொடுப்போம். ஃபிட் வந்து குவாட்ரிக்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? சென்டோசா, வெர்சிகுலர் அண்ட் இது வந்து வெர்ஜினிகா. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேஷன். ஸோ இது வந்து குவாட்ரிக்கா. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், லீனியர் கொடுத்து பார்ப்போம். ஸோ ஃபிட்ல வந்து நம்ம லீனியர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஃபிட்ல வந்து லீனியர். ஸோ இப்ப ரன் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து லீனியர் மாடல். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். பாருங்க இப்ப பாருங்க, இப்ப நல்லா தெரியுது, வெர்ஜினிகா, வெர்சிகுலர் அண்ட் சென்டோசா. ஓகேவா? சோ இது வந்து லீனியர். அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்மூத். சோ ஸ்மூத் எப்படி இருக்கும், SMOOTH, ஸ்மூத். சோ இப்ப ரன் பண்ணுங்க. இப்ப எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். இது வந்து ஸ்மூத். ஓகேவா? சோ இது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? இது வந்து ஸ்மூத். அடுத்து நம்ம வந்து அடிட்டிவ். அடிட்டிவ் எப்படி இருக்கும், அடிட்டிவ். இப்ப இத ரன் பண்ணுங்க. சோ இதுதான் வந்து அடிட்டிவ். ஓகேவா? கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு, அவ்வளவுதான். சோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். சோ நம்ம இதுல வந்து ரிமூவ் த சர்ஃபேஸ்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சர்ஃபேஸ் என்ன பண்ணுவோம், நம்ம கிரிட் ஈக்குவல் டு ஃபால்ஸ், சர்ஃபேஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு அந்த எதுவுமே வராது. நம்ம என்ன பண்ண போறோம், கிரிட் ஈக்குவல் டு ஃபால்ஸ், சர்ஃபேஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சோ நம்மளுக்கு எதுவுமே வராது, இது மட்டும்தான் வரும். ஓகேவா? கிரிட்டோ சர்ஃபேஸோ எதுவுமே வராது. அடுத்து வந்து at a concentration of ellipsoid. ellipsoids வந்து நம்ம எலிப்ஸ்ல வந்து நம்ம காட்ட போறோம். ellipsoid. சோ உங்களுக்கு இது வந்து தெரியுது ரொட்டேஷன் எப்படி பண்ணணும்னு. இதை கிளிக் பண்ணிட்டு ரொட்டேஷன் பண்ணணும். சோ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா எலிப்சாய்டு. சோ நம்மளுக்கு வந்து அது சர்ஃபேஸ் வந்து ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம், எலிப்சாய்டு மட்டும் கொடுத்துருக்கோம். சோ இதை இப்ப ரன் பண்ணுவோம். ஓகேவா? நம்மளுக்கு வந்து எலிப்ஸ் இதுல வந்துருச்சு. இப்ப இதை பண்ணுங்க. நம்ம சர்ஃபேஸ் தான் ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம். சோ உள்ளுக்குள்ள கிரிட் லைன் இருக்குதோல நீங்க வந்து மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா, கிரிட் லைன் இருக்கு. சோ இப்ப நம்மளுக்கு வந்து எலிப்சாய்டு வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கோம், அதனால நம்மளுக்கு எலிப்சாய்டு வருது.
இதுல வந்து நம்ம கிரிட்ஸ வந்து எடுத்துட்டோம், கிரிட்ஸ் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கிரிட் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த கிரிட் வராது, வெறும் இது மட்டும் தான் வரும். இப்ப நான் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்ப கிரிட் இல்ல பாருங்க. ஓகேவா? சோ அடுத்தது வந்து சேஞ்ச் த பாயிண்ட் கலர்ஸ் பை குரூப்ஸ். சோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஒரு குரூப்புக்கு நம்ம என்ன பண்ணலாம், கலர் மாத்திக்கலாம். சோ இதுக்கு வந்து என்னன்னா இந்த ஆர்குமெண்ட் சர்ஃபேஸ் டாட் கலர் அப்படிங்கிறது இருக்கு. சோ நம்ம அந்த வெக்டாரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ சர்ஃபேஸ் டாட் கலர் இந்த வெக்டார் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். 3 நம்ம வச்சிருக்கோம், அதனால 3 வெக்டார் மட்டும், அதாவது வெக்டார்ல 3 கலர் மட்டும் கொடுத்துப்போம். இப்ப இதை ரன் பண்ணுவோம். இப்ப நம்ம என்ன பண்ணோம், வேற கலர். ஓகேவா? முன்னாடி இருந்ததை விட இது வேற கலர் ஆகும். சோ அடுத்து இந்த மாதிரியும் நம்ம கலர் செட் பண்ணலாம். இல்லைன்னா ஆர் கலர் பிரோவர் அந்த பேக்கேஜையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆர் கலர் பிரோவர். சோ நம்ம அந்த பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சர்ஃபேஸ் கலர் போட்டு கலர்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். சோ நம்ம இங்க கலர்ஸ்ல வந்து n = 3, நேம் வந்து டார்க் 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். சோ இதை இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். சோ நம்மளுக்கு என்ன ஆகுது, கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? சோ அடுத்து வந்து சேஞ்ச் த எக்ஸ் ஆக்சஸ். சோ ஆக்சஸ் லேபிள் எக்ஸ் லேப், ஒய் லேப், இசட் லேப் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். சோ நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸ் லேப், அதாவது எக்ஸ் ஆக்சஸ்க்கு சிபால் லென்த் சென்டிமீட்டர், ஒய் ஆக்சஸ்க்கு பேட்டர்ன் லென்த் சென்டிமீட்டர், இசட் ஆக்சஸ்க்கு வந்து சிபால் வித் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதை அப்படியே ரன் பண்ணுங்க. தெரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து இந்த லேபிள். சோ நம்மளுக்கு வந்து இத ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சஸ் சேஞ்ச் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா ரிமூவ் ஆயிடும். ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா ரிமூவ் ஆயிடும். அடுத்து வந்து நம்ம சேஞ்சஸ் த ஆக்சஸ் கலர்ஸ். இப்போ வந்து நம்ம அதோட லேபிள சேஞ்ச் பண்ணோம், இப்ப கலர்ஸை சேஞ்ச் பண்ண போறோம். அதுக்கு வந்து access டாட் COL அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ நம்ம வந்து access டாட் கலர் ஈக்குவல் டு சி வெக்டார்ல நம்ம கொடுத்துக்கலாம். பிளாக் 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 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்ப இதை ரன் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு பிளாக்ல வருது. இதுவே நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஆக்சஸ் கலர் வந்து நம்மளுக்கு ரெட் ரெட் ரெட். ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இப்ப ரன் பண்ணுங்க. ஓகேவா? ரெட் வந்துருச்சா? ஸோ நம்மளுக்கு வந்து ஆக்சஸ் கலர், அதாவது அந்த எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், ஜெட் ஆக்சஸ் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஆட் டெக்ஸ்ட் லேபிள்ஸ் ஃபார் த பாயிண்ட்ஸ். ஒரு ஒரு பாயிண்ட்ஸுக்கும் நம்ம லேபிள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ லேபிள்ஸ்ங்கிறது இந்த டெக்ஸ்ட் லேபிள்ஸ் ஃபார் த பாயிண்ட்ஸ், ஒன் ஃபார் ஈச் பாயிண்ட். அதே மாதிரி ஐடி நம்பர் ஆஃப் ரிலேட்டிவ்லி எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் டு ஐடென்டிஃபை ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ நம்ம இப்படியும் பண்ணலாம். ஸோ நம்ம அது என்ன பண்றோம் அப்படின்னா ரோ நேம்ஸ் ஐரஸ்ன்னு கொடுத்துருக்கோம், ஐடி வந்து நம்பர் ஆஃப் ரோஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? லேபிள்ஸ்ல அவ்வளவுதான். ஸோ இதை ரன் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு ரோ நம்பர் வருது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்ப ஒரு புதுசா ஒரு ஸ்கேட்டர் பிளாட்
எப்படி கிரியேட் பண்றது, அதாவது சிம்பிளா எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம 3Dல எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். வேற ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.